சென்னை ப்ராப்பர்ட்டிஸ்.in ஃபர்ஸ்ட் சென்னை பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி சைட்டுங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதாகட்டும், விற்கிறதாகட்டும், ரெண்ட் பண்ணுறதாகட்டும் இவங்க ஸ்மார்ட் சர்ச் மூலமாக பண்ணுறது ரொம்ப ஈஸி. சென்னை ஓரியன்ட் அப்படிங்கிறங்காட்டிக்கு ஏரியா வைஸ் லிஸ்டிங்கை ஈஸியாக பார்த்து உங்களுக்கு தேவையான ஏரியா வைஸ் ப்ராப்பர்ட்டியை சூப்பராக சீக்கிரமாக வந்து செலக்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. விசிட் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ்.in. ரெக்கை வந்து பயங்கரமாக பறக்கும், கழுகு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து போய் உட்காந்தோம். தென்னரா வந்து மாஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து வேறு லெவல் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ரத்தன சிவா வந்து ஆடியன்ஸ் சொன்னார், படத்தோட சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறையா என்னயா அப்படின்ட்டு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அப்பா இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த கான்ஃபிடன்ஸுக்கும் அவர் கதையில் இருந்துக்கும் சம்மந்தமே இல்லை. கில்லிவே வந்து பட்டுட்டிங்கிறீங்க பார்த்து ஒரு உல்ட்டா பண்ணி திருப்பி போட்டு தோசை திருப்பி போட்டு எடுத்திருக்காரு நம்ம ரெக்க படத்தை. விஜய் சேதுபதி வந்து இதில் நடிச்சிருக்காரா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. ஏன்னா அவருக்கு வேலையே இல்லை, அவர் பாட்டுக்கு வர்றாரு, சும்மா அப்படி இப்படின்னு தட்டுறாரு, அப்படி தொட்டாலே பார்த்து பார்த்தீங்கன்னா 100 வில்லம் பறக்கிறான். அதுக்கு ஸ்டண்ட் டைரக்டருக்கு வந்து வாழ்த்துக்கள். அதாவது பேஸ்கெட் பாலை வந்து ஆன் ஸ்க்ரீனில் விளையாடுறது வந்து கின்னஸ் ரெக்கார்டு படி, அதாவது இவர் தான் வந்து முதல்ல நினைக்கிறேன். கபீர் சிங்கெல்லாம் அப்படி தூக்கி ஒரு வில்லன் நடிப்பார், காரில் அப்படியே பட்டு அப்படியே பந்தா பறந்து திரும்பி வரும் அப்படி வில்லன்ஸு, ரவுடிஸு, ஒரு 100-200 ரவுடிஸு. அதே மாதிரி வந்து ஒரு பெரிய பைப்படுத்து அப்படி அடிக்க போகும்போதே வந்து வில்லம் பறந்துடுவான். அந்த மாதிரி பயங்கரமாக ரியலிஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்கார் ஸ்டண்ட் டைரக்டர் அவர்கள். வாழ்த்துக்கள். விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த படம் தேவைதானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் எனக்கு எழுந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ஆண்டவன் கண்ணி, இன்னொரு பக்கம் தர்மதுரை அப்படின்னு குவாலிட்டியாக அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கிறப்போ இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரெக்கைகள் பண்ணுங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஆனால் அது வந்து ஒரு லாஜிக்கோட இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்திருக்கிற ஒரு டீம் மூலமாக வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாரும் ரசிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. படத்தில் வர லக்ஷ்மி மேனன், அதாவது இந்த லூசு பொண்ணுங்க லிஸ்ட் இருக்குல்ல தமிழ் சினிமாவில், அதில் வந்து க்ரௌன் வேணும் அப்படின்னா முடிசூடா ராணியாக வந்து இந்த கேரக்டர் வந்து ஆயிரும். இதில் லக்ஷ்மி மேனன் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்கள குறை சொல்கிறதுக்கு. அவங்களோட கேரக்டர் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது வந்து வெளில சும்மா நின்றுப்பா. லக்ஷ்மி மேனன் பார்த்தீங்கன்னா, ஏன் சும்மா நிற்கிற, எடுத்து கத்தி கழுத்தில் வைடா, அப்போ தான் எங்காலும் பவராக அடிப்பார் அப்படின்னு லட்சுமி மேனன் வந்து விஜய் சேதுபதி பார்த்து சொல்லும்போது நமக்கு அழுகிறதா சிரிக்கிறதா நம்மளே அரைஞ்சிக்கிறதா அப்படின்னு தெரில, அந்த லெவலுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தைகளை மறந்த ஆங்கர் மாதிரி வந்து அவங்க வாட்டுக்கு ஏதோ ஒன்று ஒரு லவ்வை பற்றி ஏதோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆடியன்ஸ் வந்து பின்னாடி என்னடா சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு பக்கன்னு சிரிச்சிடுறாங்க. அந்த மாதிரி டைலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 டைலாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி லாஜிக்கு, அதாவது விஜய் சேதுபதி அவங்க தங்கச்சி இருக்காங்க, அவங்க தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிறாரு ஹரிஷ் உத்தமன். அவர் தான் வந்து ஒரு சப் வில்லன். அப்போது என்ன பண்ணணும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அப்படின்னு ஹரிஷ் உத்தமன் கண்டிஷன் போடுறாரு. முதல்ல இருக்கிற பெரிய தாதா, பெரிய ஆள், அவருடைய பொண்ணு வந்து நீங்கள் தூக்கிட்டு வரணும், தூக்கிட்டு வந்தீங்கன்னா வந்து உனக்கு உன் தங்கச்சி கல்யாணத்தை வந்து நடத்த விடுவேன் அப்படின்ட்டு. இவர் கவர்மெண்ட்டை நம்பலை, போலீஸ் நம்பலை, வேறு எதையுமே நம்பலை, அயன்மேன் மாதிரி சூட்டு மட்டும்தான் போடல அப்படின்னு நேராக போகிறார் மதுரைக்கு. கமான் லட்சுமி மேனன் அப்படின்னு லட்சுமி மேனன் வந்து வந்துடுறாங்க. பின்னாடி ரத்தம் தெறிக்க 1000 ரவுடி துரத்துறாங்க. நியூஸ் பேப்பரை படித்து தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ஏரியா லைன்மேனு கூட தெரியுமான்னு தெரியாது. 10 நிமிஷத்தில் கரண்ட் வர போகுது அப்படின்ட்டு கம்பி வந்து ஒரு தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கு, 10 மினிட்ஸ் இருக்குது, டோன்ட் வரி அப்படின்னு ஸ்லோ மோஷனில் ஒரு வாக்கிங் போய் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிடுறாங்க கிருஷ்ண பரமாத்மா மாதிரி. அப்புறம் பின்னாடி வர வில்லன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சாக்குள்ளே வந்துடுது, அப்படியே தூக்கி எறியப்பட்டுறாங்க. இந்த சீன்லாம் வந்து பார்க்கும்போது வந்துங்க வேறு லெவல் லாஜிக்கு. உண்மையாலுமே என்ஜாய் பண்ணு போனீங்கன்னா செம்மையாக சிரிச்சின்னு உட்காந்துருப்பீங்க. அந்த லெவலுக்கு வந்து ரத்தின சிவா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இமானுடைய இசை இதில் வந்து நான் ரொம்ப வந்து பாவப்பட்டது அதுதான். செம்மையாக பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக பிஜிஎம்மும் சரி, விறுவிறு அந்த பாடல்களாகட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆனால் படம் அமையாமல் போனதுக்கு அவர் என்ன பண்ணுவார் பாவம். ரொம்ப பிலீவ் பண்ணி பண்ணியிருக்காரு. ஓகே இது வந்து நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்ட்டு வந்து ஒவ்வொரு அந்த விஜய் சேதுபதி வர ஷாட்டில் அவ்வளோ மாசியாக வந்து பண்ணியிருக்காங்க. பட் வீணாக போனது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மொத்தத்தில் இந்த ரெக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறகுடிந்த கிளி அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா பறந்துருக்க வேண்டியது. இந்த மாதிரி சொதப்பல்கள், ரத்தின சிவானோட சொதப்பல்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அது ஒரு சாதாரண படம் இல்லை, சாதாரண படத்துக்கும் கீழே வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. விஜய் சேதுபதி தயவுசெய்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட். இந்த ரெக்கைக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு 2.25 தருவேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் ஏதாவது எழுதணுமா எழுதுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய இந்த ரெக்கைக்கான சினிபி மார்க் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது.
பாருங்கள், நீங்களும் போய் ரேட்டிங் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.